வாங்க மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்றைக்கி சமையல் குறிப்பில் கோவக்காய் தொக்கு பண்ண போகிறோம். தேவையான அளவு கோவக்காய், அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் வச்சுருக்கோம். இப்போ அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சு நம்ம தொக்கு ரெடி பண்ண போகிறோம் மக்களே. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடாயை காஞ்ச உடனே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடாய் இப்போ தான் தண்ணி லைட்டாக இருந்தது, இப்போ சரியாயிடுச்சு, காஞ்சிச்சு. காஞ்ச உடனே இப்போ நம்ம தேவைக்கு ஏற்ப ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம் மக்களே. ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயணும். காஞ்ச உடனே நம்ம தேவைக்கு ஏற்ப கடுகு கொஞ்சம் சேர்க்க போகிறோம். கால் ஸ்பூன் போட்டால் போதும் கடுகு. தேவைக்கேற்ப 1/4 ஸ்பூன் கடுகு. எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு 1/4 ஸ்பூன் போடுறோம். கடுகு வெடித்த உடனே தேவைக்கேற்ப வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 கிலோ கோவக்காய் இருக்கும். கோவக்காய் ரவுண்டாகவும் போட்டு இது பண்ணுவாங்க. நாங்கள் நீல வாக்கில் கட் பண்ணி பொரிச்சிருக்கோம். சீரகமும் நான் சேர்த்துப்பேன். எப்போவுமே எந்த உணவாக இருந்தாலும் சீரகம் கொஞ்சம் சேர்த்துப்பேன். அது நம்மளுக்கு ரொம்ப நல்லது, ஜீரண சக்திக்கு நல்லது. கோவக்காய் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டோம்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லது மக்களே. இதயத்துக்கும் நல்லது. கோவக்காய் ரொம்ப நல்லது, இதயம் சம்மந்தப்பட்டதுக்கு நல்லது. அதனால் வெங்காயம், தக்காளி வதங்கட்டும். கொஞ்ச நேரம் மூடி வதக்கினோம்னா சீக்கிரமாக தக்காளி, வெங்காயம் வதங்கிடும். அதனால் மூடி போட்டு வதக்கி திருப்பி மூடி எடுத்து அப்படி வதக்குவோம். அப்போ உங்களுக்கு சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் லைட்டாக அதுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டு மூடி வச்சு வதக்குனிங்கன்னா நல்லா சிவக்க வதங்கிடும். ரொம்ப நேரம் நம்ம இது பண்ண தேவையில்லை. மூடி வச்சாவே உங்களுக்கு நல்லா வதங்கும். அது சின்ன குறிப்பு. உங்களுக்கு நல்லா சிவக்க வதங்குது மக்களே. வெங்காயம், தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அது கூட கோவக்காவை சேர்க்க போகிறோம். கொஞ்சம் நல்ல ஒரு பொன்னிறமாக வதங்குற வரையும் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா சிவங்க வதங்கினா உங்களுக்கு தொக்கு எந்த அளவுக்கு வெங்காயம், தக்காளி நீங்கள் சிவக்க வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு தொக்கு உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்போவுமே கோவக்காய் நம்ம மிளகா கிள்ளி சாம்பார் வச்சோம்னா கோவக்காய் இது மாதிரி தொக்கு பண்ணிங்கன்னா சாப்பாடு இன்னும் கொஞ்சம்ன்ற மாதிரி கேட்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் மக்களே. இது இப்போ கோவக்காவை நல்லா பொன்னிறமாக வதக்கணும். சிவக்க வதக்கிட்டு அது கூட நமக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிற அளவுகள் தான். உங்களுக்கு எங்களுது கொஞ்சம் காரமாக இருக்கும் மிளகாத்தூள். அதனால் நாங்கள் 1 ஸ்பூன் தான் சேர்த்துப்போம். எங்கள் பசங்களும் அந்த அளவுக்கு காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள். கோவக்காவையும் நம்ம மூடி கொஞ்சம் வதக்கினோம்னா அது வதங்கும் நல்லா. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அது மாதிரி மூடி வச்சு வதக்கினோம்னா கொஞ்சம் சுருண்டு வரும் கோவக்காய். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கோவக்காய் பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா என்னன்னு தெரில. பிடிச்சிருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது தேவைக்கேற்ற அளவுகள் போட்டாச்சு. மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். அவ்வளோதான். நல்லா வெந்துச்சு பாருங்கள் மக்களே, எவ்வளோ குழைய இருக்குது. இது கூட மிளகா கிள்ளி சாம்பார் இல்லை தயிர் சாதம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.